ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கான மார்னிங் என்னோட ட்ரேட் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோ. பட் நான் என்னோட மார்னிங் ட்ரேட் பற்றி அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நேத்திக்கு நான் போட்டிருந்த மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவோட ஒரு கிளிப் வந்து நான் இதில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜோன் ஃபுல்லாக வெர்ஜின் சிபியாக இருக்குது. அதுக்கு கீழேயே வீக்லி லோ இருக்குது. ஸோ எல்லாம் டோட்டலாக சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் தான் அப்படியே வந்தாலும் ஒரு வருஷம் வரும். இதுலேருந்து டபுள் ப்ரைஸ் செக்ஷன் போட்டு ஒரு பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு க்ளோசிங் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஹோல்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். பட் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் மார்க்கெட் இருக்குது. பட் ஸ்டில் ஆன் த அதர் ஹேண்ட் இது அப்சைடில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆயிருங்க. ஹோல்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லாமல் அப்சைடில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் பிரேக் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஃபுல்லாக டபிள்யூ போட்டுருச்சு அப்படின்னா இது ஹையர் அண்ட் ஹைஸ் வந்து நாளைக்கு பையிங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை சைபேஸ்லையும் இருக்கலாம். பட் நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனும் தெரியுது எனக்கு. பட் ஸ்டில் இது எவ்வளவு தூரம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கீழேயும் சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் கொஞ்சம் குவைட் கன்ஃபியூசிங்காகவும் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த கிளிப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதில் வந்து சொன்ன வரைக்கும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மார்க்கெட் நேற்று வரையும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. புல்லிஷாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் க்ளோசிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் தெளிவாக இந்த 2 பாயிண்ட் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் புல்லிஷாக போயிட்டு இருந்தாலும் நேற்று மார்க்கெட் ஏனோ ஒரு க்ளோசிங்கில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்குன்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரேடை பிளான் பண்ணுங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நான் இதில் வந்து ஹோல்டானா ஸ்விங் ஹோல்டானா மட்டும்தான் பையிங் வரும். அப்படி இல்லாத பட்சத்துல இது வந்துட்டு இத பிரேக் பண்ணுது அப்படின்னா, நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தா ட்ரேட் பண்ணுங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அத நீட்டா அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் அனாலிசிஸா தான் போடும்போது, ஸோ எனக்கு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு பிரெடிக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா, நேத்து நான் சொன்னதுல நெகட்டிவா ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா, என்னோட செல்லிங் பாயிண்ட் வந்து டார்கெட் வந்துட்டு இந்த 47,700 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் எனக்கு டார்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 700, 720 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே பிளான தான் வந்துட்டு நானு அந்த பிளானோட சேர்த்து என்னோட பேட்டர்ன் வந்தது இன்னைக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் நான் சொன்ன மாரியே நெகட்டிவ் கேண்டிலா வருது. ஓகேங்களா? ஸோ நான் நெகட்டிவ் கேண்டிலா வந்தோனே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்மீடியேட் நெக்ஸ்ட் கேண்டில் ரீடெஸ்ட்க்கு போம்போது, நான் வந்துட்டு என்னோட ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராப்பரா ட்ரேட் வந்து செல்லிங் ட்ரேட் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆமாங்க. என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, 46,400 வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, தெரியாதவங்களும் சரி, நான் இந்த ஆப்ஷனுக்காக நான் செல்லிங் எடுக்கல. இந்த ஆப்ஷன் பேஸ்ல நான் செல்லிங்கும் இனிஷியேட் பண்ணல. நான் பார்க்கறது வெறும் ஸ்பாட் தான். ஸ்பாட்டுக்கு முன்னாடி நான் ரிலேட் பண்றது என்ன, நேத்திக்கு நான் போட்ட அனாலிசிஸ் வீடியோ. அதுல நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். புல்லிஷ் மார்க்கெட் இருக்கு. பையிங்கான சினாரியோ இருக்கு. கீழ சப்போர்ட் இருக்கு. ஆனா, என்னோட செல்லிங் எடுத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டார்கெட் போகும். 46,720ங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ, என்னோட ஃபர்ஸ்ட் கேண்டில் சின்ன கேண்டிலா இருந்தனால, ஸோ இது கண்டிப்பா செல்லிங் 720 வரைக்கும் போகுங்கிறது என்னோட டார்கெட். ஸோ, நெகட்டிவ் கேண்டில் எனக்கு ஏத்த ஃபேவர்லயே ஓப்பன் ஆனோன, செகண்ட் கேண்டில் ரீடெஸ்ட் பண்ணும்போதே நான் செல்லிங் இனிஷியேட் பண்ணிட்டேன். என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 46,400 வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், என்னோட பிரீமியம் 200 to 400 ரூப்பீஸ்ல இருக்கணும். விச் மீன்ஸ் ரூ. 200 400க்குள்ள இருந்தா தான் என்னால அந்த லாட்ட வந்து வாங்க முடியும். அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 15 ரூப்பீஸ் அதாவது 15ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ரூ. 6,000லேருந்து ரூ. 8,000க்குள்ள ஒரு லாட் பை பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். அது என்னோட பட்ஜெட். ஸோ அதுக்குள்ள நான் பண்றேன் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ அதனால என்னோட பிரீமியம் பேஸ்ல தான் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றேன். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பிரீமியம் எதுல போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 200 to 300 ரேஞ்ச்ல இருந்தனால நான் அத சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஒரு வாட்டிக்கு. ஆர்டர் வந்து நான் சொன்ன 921க்கு பாருங்க என்னோட ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ₹275க்கு வந்து அந்த ஆப்ஷன பை பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம் ₹275க்கு. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு நான் ஏன் எடுத்தேன்றது செல்லிங் பிளான் ஆல்ரெடி நேத்தே நான் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்திருக்கவங்க தெரியும். அதனால நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்தேன். நெக்ஸ்ட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில்ல என்னோட ஃபேவர்ல 50 பாயிண்ட்ஸ் அண்ட் அபோவ் வந்துட்டு மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனனால நான் வந்துட்டு என்னோட ட்ரேட வந்து இந்த கேண்டில்லயே லைக் இந்த கேண்டில் வந்துட்டு 308 மூவ் ஆச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஐ மீன் 4த் கேண்டில் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ் குடுத்துருச்சு. ஓகேங்களா? இன்னொரு ரெட் கேண்டில் வந்துட்டு எனக்கு 50 பாயிண்ட்ஸ் குடுத்துருச்சு. ஸோ இப்போ 50 பாயிண்ட்ஸ் குடுத்துருச்சு. 50 பாயிண்ட்ஸ் குடுத்தனால நான் 4த் கேண்டில்ல நான் என்னோட ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். நியர்லி வந்துட்டு நான் புக் பண்ணும்போது 322 அந்த பிரைஸ்ல போயிட்டு இருந்தது. நான் புக் பண்ணும்போது 317ல வந்து புக் ஆச்சு. நீங்க ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 317 அந்த ரூபீஸ்ல வந்துட்டு நம்மளோட ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து குடுத்திருக்கு. பட் நான் ப்ராஃபிட் புக் பண்ண கேண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில். எட்ஜ் ஆஃப் திஸ் கேண்டில். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த கேண்டில். நேத்தோட நம்மளோட ட்ரேட் பிளான்ல செல்லிங்கான டார்கெட் நான் குடுத்திருக்கிறது 720. அதாவது இங்க நெகட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆனா கீழ டவுன்ஃபால் வந்து இது வரைக்கும் வரும். ஏன்னா பாசிட்டிவ்
பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கு. அதனால அது வரைக்கும் வேணா நம்ம பிளான் பண்ணலாம்னு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ பிளான் படி நான் நெகட்டிவ் கேண்டில் வந்தது. ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேண்டில் என்னோட ஃபேவர்ல போச்சு. ஸோ இந்த 2 செல்லிங் வந்தனால கண்டிப்பா ஒரு ரிட்ரேஸ்மென்ட் குடுக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ரிட்ரேஸ்மென்ட்ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்றதுல தான் இருக்கணும். ஸோ என்னோட ரிஸ்க் 20 பாயிண்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா 40, 45 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டு இருந்தது. ஸோ நான் புக் பண்ணி 40 பாயிண்ட்ஸ்ல டார்கெட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மென்ட் குடுத்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கீழ பிரேக் டவுன் பண்ணிடுச்சு டே லோவ. அதுக்கப்புறம் கன்டினியூஸா இப்போ வரைக்கும் செல்லிங் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான குளோசிங் வச்சு தான் மார்க்கெட் வந்துட்டு ஷார்ட்டர் டெர்ம்க்கு நெகட்டிவா மாறிடுச்சா இல்லையா? இல்ல ரெக்கவர் ஆயி குளோஸ் ஆயிடுச்சுன்னா, திரும்ப புல்லிஷ் ட்ரெண்ட்லயே இருக்கா? அப்படிங்கிறத பார்க்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்ட ஆஸ் ஆஃப் நவ் இந்த டைம் வரைக்கும் மார்க்கெட் பிரேக் ஆயி தான் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோல நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவ நான் ஏன் இவ்ளோ இந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணேன். இந்த வீடியோவ நான் இதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணாம வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கீழ ரிட்ரேஸ்மென்ட் ஆப்ஷன்ல பாருங்க வந்தது. நியர்லி என்னோட ஸ்டாப் லாஸ்க்கு 2 பாயிண்ட் அவே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஓவர் கிரீடியாவும் ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது. மார்னிங் மொமெண்டம்ல நம்மளோட அந்த 40-60 பாயிண்ட்ஸ் ஃப்ளோல கிடைக்கிறத மட்டும் புக் பண்ணிட்டு வெளில வர தான் ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா? இதுவும் நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங்கா சொல்றேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணி நீங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா, நான் என்னோட வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லிட்ட பாயிண்ட்ஸ். என்னன்னா நான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் பிரீமியம் பேஸ்ல தான் எடுக்கிறேன். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஸ்பாட் சார்ட் மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். அதுல என்னோட பேட்டர்ன்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன்ஸும் முன்னாடி நாள் அனாலிசிஸ நான் ஃபாலோ பண்றேன். பிளான் பண்ற ட்ரேடுன்னு சொல்லிடுறேன். 2வது திங் நான் என்ன சொல்றேன்னா, கிரீடியா இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 40-45 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இதுலயே ஸ்ட்ரெச்லயே கிடைச்சிருச்சுன்னா புக் பண்ணிருங்க. நீங்க அத விட்டுட்டு நான் வந்து 100 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு போகும், ஃபுல்லா செல்லிங் போகும், ஃபுல்லா பையிங் போகும்னா, அது வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மென்ட் குடுத்தா அங்க ஸ்பாட்ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம இருக்கும். பட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபால் ஆயிட்டு தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா எப்போதுமே ஒரு பிளான் பண்ணுங்க ட்ரேட. முன்னாடி நாள் நான் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு போறது ஜஸ்ட் டைம் பாஸோ, இல்ல வந்துட்டு சும்மா பேசுறதோ கிடையாது. டெய்லியுமே அது மார்க்கெட்டோட மொமெண்டம நான் பிரெடிக்ட் பண்ணி பேசுறது தான். ஸோ அந்த பிரெடிக்ஷனே நடக்குமான்னு கேட்டா நடக்காது. பட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு பிரெடிக்ட் பண்ணும்போது 70% ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் படி தான் மூவ் ஆகும். ஸோ அது நகரும்போது அதுல நம்ம பேட்டர்னையும் அப்ளை பண்ணும்போது, அதுக்கு அடுத்த நாள் வந்து அக்யூரேட்டா உங்களால ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அந்த 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ மட்டுமே வச்சு நம்மளால டார்கெட் வந்து மார்னிங் மொமெண்டம்ல 40-70 பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் தாராளமா. ஸோ அதுக்கு என்ன வேணும்னா, த டே பிஃபோர் டேவே நீங்க ட்ரேட பிளான் பண்ணணும். அடுத்த நாள் அந்த பிளானுக்கு ஏத்த மாரி உங்க பேட்டர்ன் வரணும். அந்த பேட்டர்னும் வந்ததுக்கப்புறம் பயப்படாம நீங்க 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்மளோட டார்கெட் மினிமம் 40 பாயிண்ட்ஸ். ஏன்னா 1:2 டூ 2.5 வரைக்கும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவ இவ்ளோ தூரம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல என்னென்ன ட்ரேட் பிளான் இருக்கு. அதுல நம்ம செட்டப் வருதான்னு பார்க்கணும். அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட் இது எல்லாமே கவர் ஆனது தான் ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேட். இவ்ளோவும் உங்களுக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ட்ரேடர் ஆகவே முடியாது. ஸோ இத கிளியராவும் தெளிவாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவது டெய்லி போடுற அனாலிசிஸ் வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா. அத நீங்களும் போயிட்டு உங்களோட சார்ட் ஓப்பன் பண்ணி ஏன் நான் அப்படி சொன்னேன்? நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு அது தப்பா தெரியுதா? இல்ல கரெக்ட்டா தெரியுதா? உங்களுக்கும் அதோட ஒத்து போகுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரெடிக்ட் பண்ண பாருங்க. நான் சொல்லிட்டு தான் அனாலிசிஸ் போடுறேன். எப்படிலாம் போடுறேன். எல்லோ கலர்ல க்ளோசிங் பிரைஸ் மார்க் பண்றேன். லாஸ்ட்டா எங்கெங்க ஸ்விங்ஸ் இருக்கு. ஸோ இங்க நெகட்டிவிட்டி தெரியுது. பாசிட்டிவ் மார்க்கெட் தெரியுது. ஏன் தெரியுது? எல்லாமே சொல்றேன். ஸோ கொஞ்சம் அத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட்டா சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ட்ரேடர் ஆக முடியும். எந்த ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியுமே உங்கள ஒரு நாள்ல ட்ரேடர் ஆக்கவே ஆக்காது. ஒரு நாள் ப்ராஃபிட் குடுத்தாலும் பல நாள் நஷ்டத்துல உங்களோட டோட்டல் வெல்த்தையே எடுக்கிற அளவுக்கு இந்த மார்க்கெட்க்கு சக்தி இருக்கு. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ என்னோட சேர்ந்து லேர்ன் பண்ணிட்டே வாங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு நல்ல வ்ளாக்ல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க. இவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒரு கன்டென்ட் போட்டுருக்கேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் வ்ளாக்ல பார்க்கலாம்.